வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. மா, நீ சொன்னா திட்டுற. இவ்ளோ நேரமா ஏன் சொல்லலன்னு இவங்க எல்லாரும் என்ன திட்டுறாங்க. எல்லாம் ஏன் நேரம். ரெண்டு பக்கத்துலயும் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். அத்தை, எங்களுக்கு குறை இருக்குன்னு நினைச்சு அது சரியாகணும்னு அவர் கோவிலுக்கு வந்தாரு. ஏன் குறைய தீக்கணும் தாமா நான் இங்க வந்து கோயில்ல உட்காந்துருக்கேன். உனக்கு என்ன குறை கௌரி? எதுவும் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதாங்க என்னோட குறை. காலத்துக்கும் பூவோடையும் பொட்டோடையும் வாழ்ந்து நான் அப்படியே போய் சேர்ந்துடணும். மா, கோவில்ல உட்காந்துக்கிட்டு என்னமா பேசுறீங்க? டேய், அப்ப கூட அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா. அப்பா உயிரை காப்பாத்த நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரும்னு உன்னால சொல்ல முடியல. சொல்ல மாட்டடா. நீயும் சொல்ல மாட்ட, உன் பொண்டாட்டியும் சொல்ல மாட்டா. ஏன்னா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க அவளால முடியாது. அத்தை, கௌரி, மகாக்கும் செல்வத்துக்கும் எந்த குறையும் இல்லைன்னு மகா நிரூபிச்சிருக்கா. அதுக்கப்புறம் இப்படி பேசுறது சரியில்லை. குறை உடம்புல இல்லங்க, மனசுல இருக்கு. அவளுக்கு கார்மெண்ட்ஸும் அவ குடும்பமும் தான் முக்கியம். நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசை அவ பெத்து கொடுக்க மாட்டா. இப்படி எல்லாம் அவாண்டமா பேசாதீங்க அத்தை. இதுக்கு மேல நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறைய எப்படிதான் காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நான் எப்பவுமே குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சொன்னதே இல்லையே. அதுவும் இப்ப வாரிசு வரலனா மாமா உயிருக்கு ஆபத்துன்னு நீங்க நம்பும் போது நான் இப்படி குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்ல. கேட்டியடா செல்வம்? எல்லாரும் கேட்டீங்கல்ல. என் புருஷன் உயிருக்கு ஆபத்து வரும்னு நான் நம்புறேன்னா அப்போ இவளுக்கு நம்பிக்கை இல்ல. ஜோசியர் சொன்னதுல நம்பிக்கை இல்லாத இவ நம்ம குடும்பத்துக்காக ஏன் தாலி நிலைக்கணும்னு நினைச்சு இவ நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுத்துருவாளா? அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க காலத்துக்கும் பூவும் பொட்டுமா மாமா கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் அத்தை நாங்க ஆசைப்படுறோம். அதான் நானும் ஆசைப்படுறேன். அப்படி ஆசை இருக்கிறதுனாலதான்மா, உங்க நம்பிக்கையை மதிச்சதுனாலதான் மகா ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கா. ஏமா நீங்க மகாவை தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? அவங்களும் பல குழப்பத்துல பல வேதனையில இருந்து இப்பதான் மீண்டு இருக்காங்க. யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல முடியாம மகாவும் செல்வமும் ஆளுக்கு ஒரு பக்கமா தவிச்சிட்டு கிடந்தாங்க. அவங்களுக்கு மூச்சு விட கொஞ்ச நேரம் கொடு. கொஞ்சமாச்சு ஆசுவாசப்படட்டும். நேத்துதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்குள்ள இன்னைக்கு விடியத்துக்கு முன்னால அடுத்த பிரச்சனை கிளப்பிட்டு உட்கார்ந்து இருக்குதா? மகாவும் செல்வமும் என்னதான் செய்வாங்க? இப்படியே நேரம் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுறதுங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? மா, அப்பாவுக்குலாம் எதுவும் ஆகாதுமா. பிடிவாதம் பிடிக்காதீங்க, எந்திரிங்க. டேய், ஒரு முடிவு தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன்டா. என்ன முடிவு தெரியணும் உனக்கு? அர்த்தம் இல்லாம கோவப்பட்டு நைட்டும் சாப்பிடாம காலையில காஃபி கூட குடிக்காம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. நான் சொல்றேன், பிள்ளைங்க சொல்றாங்க. என்ன பிடிவாதம் உனக்கு? உங்க உயிரை நிறுத்தி வைக்கணுங்கிற பிடிவாதம் தாங்க எனக்கு. உங்க எல்லாரையும் மாதிரி பாயிண்டா பேச என்கிட்ட பாயிண்ட் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். என் தாலிய காப்பாத்தணும். அதுக்கு ஒரு தீர்வு வேணும். கௌரி, கோயில்னு பாக்குறேன், இல்லன்னா வர்ற கோவத்துக்கு என்ன செய்வேன்னு தெரியாது. அப்பா சும்மா இருங்கப்பா. மாமா, என்ன மாமா? சும்மா இருங்க ரெண்டு பேரும். பைத்தியம் முடிச்சு அலையிறாய்வா. தீர்வுனா தீர்வை கடையில வாங்க முடியும். அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாம். இந்த வீட்டுக்கு வாரிசு எப்ப வரணும், ஏன் உசுறு எவ்வளவு நாள் இருக்கணும்னு நாம முடிவு பண்ண முடியுமா? ஏற்கனவே எழுதி வச்சதை யாரும் மாத்த முடியாது. மாமா, என்ன மாமா பேசுறீங்க? என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? இவதாமா என்ன பேச வைக்கிறா? இவ ஒரு முடிவு எடுத்துட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. அதையாவது சொல்லு கௌரி. அம்மா மனசு வருத்தப்பட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன முடிவு சொல்வாங்க? என்னை விட கௌரிய பத்தி உனக்கு 5-6 தெரியுமா? பேசாம தானே இருந்த, அப்படியே இரு. இங்க பாருங்க, அம்மான்னு பாசமா இருங்க, மாமியார்னு பாசமா இருங்கன்னு உங்க யாருக்கிட்டையும் நான் எதுவும் கேட்கல. நம்ம குடும்பம் தழைக்கிறதுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுங்கன்னு தான் கேக்குறேன். அம்மா, ஏய், நீ சும்மா இரு.
எனக்கு என் புருஷனும் என் தாலியும் தான் முக்கியம். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. உன் பிரச்சனைக்கு என்கிட்ட தீர்வு இல்லம்மா. உன்கிட்ட ஒரு வழி இருக்கல, அதை சொல்லு. நான் சொல்லுவேன், சொன்னா அதை நீங்க கேட்கணும்ல. விஷயத்த சொல்லுங்கம்மா. நம்ம குடும்பத்துக்கு உன் பொண்டாட்டி ஒரு வாரிசை பெத்து கொடுக்க போறது இல்ல.